இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் பெயர் சுட்டி யானை. ஓர் அடர்ந்த அழகிய காட்டில் சுட்டி யானை ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தனிமையில் விளையாடி கொண்டிருந்தது. ஒரு நாள் காட்டை சுற்றி பார்க்க சென்றபோது பல வகை விலங்குகள் ஒன்றாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது. அவர்களுடன் சேர்ந்து விளையாடவும் நட்பு பாராட்டவும் சுட்டி யானை மிகவும் விருப்பப்பட்டது. அதனால் மறுநாள் காலை அது தவளையிடம் சென்று, என்னை நண்பனாக்குவாயா தவளையாரே என்று சுட்டி யானை கேட்டது. அதற்கு தவளை, உன்னால் என்னை போல் தாவி குதித்து நீரில் விளையாட முடியாது. அதனால் உன்னை என்னால் நண்பனாக ஏற்க முடியாது என்று கூறியது. பின்பு யானை நரியாரிடம் சென்று என்னை நண்பனாக்க முடியுமா என்று கேட்டது. அதற்கு நரி, உன்னால் என்னை போல் வேகமாக ஓடி விளையாட முடியாது. அதனால் உன்னை என் நண்பனாக ஏற்க முடியாது என்று கூறியது. பின்பு யானை புலியிடம் சென்று தன்னை நண்பனாக்கும்படி கேட்டது. அதற்கு புலி, நான் பசிக்கும் போது மாமிசத்தை உண்டு மகிழ்வேன். ஆனால் உன்னால் மாமிசத்தை சாப்பிட முடியாது. அதனால் உன்னை என் நண்பனாக்க முடியாது என்று கூறியது. பின்பு யானை முதலிடம் சென்று தன்னை நண்பனாக்கும்படி கோரிக்கை வைத்தது. அதற்கு முதலை, உன்னால் என்னை போல் நீரில் நீந்தி விளையாடி மகிழ முடியாது. அதனால் நான் உன்னை நண்பனாக ஏற்க முடியாது என்று கூறியது. பின்பு யானை ஒட்டகச்சிவிங்கியிடம் சென்று தன்னை நண்பனாக்கும்படி கோரிக்கை வைத்தது. அதற்கு ஒட்டகச்சிவிங்கி, உன்னுடைய கழுத்து என்னை போல் மிகவும் நீளமாகவும் அழகாகவும் இல்லை. அதனால் உன்னை என் நண்பனாக முடியாது என்று கூறியது. பின்பு யானை முயலிடம் சென்று தன்னை நண்பனாக்கும்படி கேட்டது. அதற்கு முயல், நீ பார்ப்பதற்கு என்னை விட மிகவும் பெரிதாக இருக்கிறாய். அதனால் உன்னுடன் என்னால் விளையாட முடியாது என்று கூறி நிராகரித்தது. சோகமடைந்த யானை தன்னுடைய இடத்திற்கே சென்றது. பின்பு மறுநாள் எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு மற்ற விலங்குகள், ஒரு புலி தங்களை பயமுறுத்தி விரட்டி கொண்டிருக்கிறது என்று கூறியது. உடனே யானை புலியை பார்க்க சென்று அவர்களை விட்டுவிடும்படி கோரிக்கை வைத்தது. ஆனால் புலியோ, எனக்கு மிகவும் பசி இருப்பதால் அவர்களை விட முடியாது என்று கூறியது. உடனே யானை அதை அடித்து விரட்டியது. மற்ற விலங்குகள் மிகவும் சந்தோஷமாகி யானையுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்கியது. இக்கதையின் கரு, நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் நம் நண்பர்களே. நன்றி. இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.